என்னோடய பேர் முத்துவேல். என்னோடய அப்பா பேர் பால்பாண்டியன். அவங்க வந்து கை கால் முறிவு எலும்பு முறிவு கட்டுறத வச்சுருந்தாங்க. அவங்க அப்புறம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து 40-50 வருஷமாக இந்த கை கால் முறிவு கட்டுறதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு வந்து எலும்பு முறிவு ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக வேர்ல்டு ஸ்கின் கவுன்சில் இது பதிவுறதுக்காக இந்த வீடியோ நான் வெளியிடுறேன். தைலம் ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுத்ததில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இது வந்து எலும்பு முறிவு சுளுக்கு அந்த மாதிரி ரத்தக்கட்டு வீக்கம் எல்லாம் பயன்படுறதுக்கான ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ண வந்து இந்த மருந்து வந்து செஞ்சந்தனம் வீக்கம் ரத்தக்கட்டுலாம் எடுக்கிறதுக்கு தன்மை இதுக்கு உண்டு. அப்புறமா இது வந்து கோரைக்கிழங்கு இது வந்து தன்மை என்னென்னா அந்த எலும்போட தன்மை வந்து பலப்படுத்தும். இது என்னென்னா நன்னாரி வேரில் உடம்புல உள்ள ஹீட்டு அந்த கெட்டு போடுறது இதெல்லாம் சூட்டை குறைக்கிறதுக்கு. வேம்படாம்பட்டை இது வந்து மருந்தை வந்து திக்கான அளவாக வீக்கம் எல்லா ரத்த கட்டுகளுமே குறைக்கிறதுக்கு தான். கஸ்தூரி மஞ்சள் இது வந்து இது வீக்கம் புண்ணு எல்லாமே ஆரோக்கியம் இருக்கும். இந்த மருந்து எல்லாமே மூலிகை எல்லாமே மொத்தமாக ஒரு பவுலில் போட்டு எடுத்து தட்டிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். எல்லா மருந்துமே லேசாக தள்ளி நச்சு இடித்து போட்டால் போதும். அதாவது செஞ்சந்தனம் போடுறோம், இது மஞ்சள் போடுறோம், வேம்படம் மட்டும் போடுறோம். எல்லாம் போட்டு நல்லா கலவை பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆயில் ஊற்றுறோம். அதில் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஊற வச்ச அப்புறமா நல்லா அடுப்பில் வச்சு காய்க்கிறோம். நல்லா கொதித்து காஞ்சி வர அளவுக்கு அதுக்கு ஒரு பக்குவம் வைக்கிறோம். பக்குவம்னா நல்லா பருவம்னா அந்த மருந்துகள்லாம் வேறு இறங்கி சாறு இறங்குற மாதிரி நல்லா காய்க்கணும். மிக்ஸ் பண்ணி காய்ச்சிட்டு அப்புறமா ஒரு மீன்கண் பருவம், அந்த மீன்கண் அளவு வர அளவுக்கு கொதித்து மரடிக்கும். அந்தளவு வரும்போது நம்ம மருந்து இறக்கி அப்புறமா ஆற வைக்கிறோம். ஆற வச்ச அப்புறமா வடிகட்டி அதை எடுத்து அடுத்தெல்லாம் பாட்டெல்லாம் அடைச்சி நம்ம எலும்பு முறிவு சுளுக்கு ரத்தக்கட்டு வீக்கம் இது எல்லாமே இது என்ன பயன்படுத்தினோம்னா எல்லாமே 10 நாளில் 5 நாளில் கிளியராக குணமாயிடும். எலும்பு முறிவு எல்லாமே 45 நாளில் கிளியராக சரியாக போயிடும். இப்போ நம்ம அந்த எண்ணெய் தான் அந்த காய்ச்சலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். இது வந்து அப்பா காலத்துலேருந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷமாக பயன்படுத்தி எலும்பு முறிவு சுளுக்கு ரத்தக்கட்டு வீக்கம் எல்லாமே குணமாக வரைக்கும் காய்ச்சி எடுத்து வடிகட்டி கெட்டு போட்டு இதெல்லாம் பயன்படுத்தி எடுக்கும். இதோட வந்து தன்மை வந்து ஸ்பெஷல் கான்செப்ட் வந்து முட்டு வலி, முதுகு வலி, முதுகுத்தண்டெலும்பு, கைகால் உளைச்சல், ரத்தக்கட்டு வீக்கம், எலும்பு முறிவு இவை அனைத்தும் பயன்படுத்தலாம். என்ன வேதனை கேட்கும், வலி வீக்கம் எதாக இருந்தாலும் நிவாரணம் கிடைக்கும். நான் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து முட்டு வலி, முட்டு தேய்மானம் இருக்குது, முட்டு எலும்பு பிரச்சனை இருக்குது, ஃப்ராக்சர் இருக்குது. அதை அவங்களுக்கு தடவி அதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறது நான் அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துவேன். வகைக்கு முட்டு வலி தேவை இருக்குது. ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் வந்து வச்சு இந்த இடத்துல நீர் கட்டி இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குதுன்னு நம்ம தடவி பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வலி இருக்குது அவங்களுக்கு, இந்த வலி இருக்கிறனால இந்த இடத்துல லேசாக நம்ம நீக்கி விடுறோம். நல்லா ராவி ஒரு நிமிஷம் நல்லா தேய்ச்சிட்டோம். அந்த ரத்தக்கட்டு கரைஞ்சி போயிடும். அப்புறமா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கெட்டு போடுறோம். அந்த எலும்புக்கு வந்து ரத்தக்கட்டாக இருந்தாலும் சரி இது பண்ணுறதுக்கு கெட்டு போடுறோம். இப்போ இந்த துணியை வச்சு இதில் கட்டி இவங்களுக்கு இதுக்கு மேலே ஆயில் விடணும். நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்த ஆயிலை வந்து இதுக்கு மேலே இதை கட்டியாச்சு.
இப்போ இதுக்கு மேலே இந்த ஆயில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்த ஆயில் வந்து இதுக்கு மேலே விடுவோம். இந்த ஆயில் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை விடணும். காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளை விடணும். ரத்தக்கட்டாக இருந்ததுன்னா ஒரு நாள் 2 நாளில் சரியாயிடும். எலும்பு முறிவு காரணமாக இருக்கிறனால கொஞ்சம் நாள் எடுக்கும். கடமை நாளில் ஒரு 22 நாள்லேருந்து 35 நாள் 40 நாள் வரை கணக்கு உண்டு. அந்த கணக்குப்படி க்ளீனாக அந்த இது செட் ஆகி இரவு நடக்க வலி எல்லாமே நிவாரணம் கிடைக்கும்.